வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது கிரேப் சர்பத். இதை நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா 1 மந்த் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படுற சமயங்களில் 1/2 டம்ளர் தண்ணியும் 1/2 டம்ளர் சர்பத்தும் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிரேப் சர்பத் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்க்கலாம். 1 கிலோ கருப்பு திராட்சை எடுத்திருக்கேன். நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே மஞ்சள் தூளும் உப்பும் கலந்து இந்த மாதிரி கிரேப்ஸை போட்டு வச்சுட்டு அப்புறமா நம்ம கழுவி யூஸ் பண்ணோன்னா மருந்து எதுவும் அடிச்சிருந்தா கூட அதோட பாதிப்பு ரொம்ப இருக்காது. 1/2 கிலோ சீனி. கிரேப்ஸ்லேயே ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால 1/2 கிலோ போதும். 2 லெமன் ஜூஸ் ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி ஆக்ட் ஆகும். 1 ஸ்பூன் கிரேப் எசன்ஸ் எடுத்திருக்கேன். இது இல்லைனாலும் பரவாயில்ல, இது சேர்க்கறதுனால அடிஷ்னல் கலர் அண்ட் ஃப்ளேவருக்காக தான் இது எடுத்திருக்கோம். கிரேப்ஸ் வேக வைக்கிறதுக்காக தண்ணி எடுத்திருக்கேன். கிரேப்ஸ் மூழ்கிற அளவுக்கு நமக்கு தண்ணி தேவைப்படும். கிரேப்ஸ் அந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சுட்டு நல்லா கழுவியாச்சு. இப்போ இதை வேக வச்சிடலாம். இப்போ பாத்திரத்தில் கிரேப்ஸை சேர்த்துக்கிறேன். கிரேப்ஸ் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம். 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு, சீக்கிரமே வெந்துடும். இப்போ இதை மூடி வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கிரேப்ஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது ஒரு ஜூஸரில் மாற்றி அரைச்சிக்கலாம். கிரேப்ஸோட விதை அரைப்படாத மாதிரி அரைச்சிக்கணும். விதை அரைப்பட்டுச்சுன்னா ஒரு துவர்ப்பு டேஸ்ட் வந்துடும். கிரேப்ஸ் வேக வச்ச தண்ணியிலே கொஞ்சமாக ஊற்றி அரைச்சாச்சு. இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி நம்ம மிச்சம் உள்ளதையுமே கூட நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். ஜூஸை நல்லா வடிகட்டியாச்சு. இது கூட சுகர் சேர்த்து திருப்பியும் ஒரு 10 நிமிஷம் நம்ம கொதிக்க வைக்கணும். கிரேப்ஸ் வேக வச்ச தண்ணியில் மிச்சம் இவ்வளோ இருக்குது. இது கூடவே நம்ம கிரேப் ஜூஸையும் சேர்த்துக்கலாம். இந்த ஜூஸ் கூடவே எடுத்து வச்சிருக்கிற சுகரையும் சேர்த்துக்கிறேன். சுகர் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம கொதிக்க வைக்கணும். சுகர் கரையிற வரைக்கும் அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டு கொதிக்க வச்சு 10 நிமிஷம் கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா எசன்ஸும் லெமன் ஜூஸும் சேர்த்துக்கலாம். கிரேப் ஜூஸ் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம லெமன் ஜூஸை சேர்த்துக்கலாம். பெரிய லெமனாக இருந்தால் 1 லெமன் கூட போதும். இது கூட கிரேப் எசன்ஸையும் சேர்த்துக்கிறேன். கிரேப் எசன்ஸ் சேர்க்கறதுனால இந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், கலரும் நல்லாயிருக்கும். இதை நம்ம ஒரு ட்ரையான பாட்டிலில் மாற்றிட்டு ஃப்ரிட்ஜில் 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஹோம்மேட் கிரேப் சர்பத் ரெடி ஆகிடுச்சு. கிரேப்ஸோட ஸ்வீட்னஸை பொறுத்து சர்பத்தோட ஸ்வீட்னஸுமே மாறும். கிரேப்ஸ் ரொம்ப இனிப்பாக இருந்ததுன்னா சர்பத்தோட ஸ்வீட்னஸுமே அதிகமாக தான் இருக்கும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணியை ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1/2 டம்ளர் கிரேப் சர்பத் எடுத்திருக்கேன். அது கூட ஐஸ் கோல்டு வாட்டர் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஐஸ் க்யூப்ஸ் கூட சேர்த்துக்கலாம். ஹோம்மேட் கிரேப் சர்பத் வச்சு செஞ்ச கிரேப் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வெளியில் ரெடிமேடாக வாங்கும் பொழுது அதில் அதிகமான சுகர் கண்டென்ட்டும் இருக்கும், ப்ரிசர்வேட்டிவும் ஆட் பண்ணியிருப்பாங்க. நம்ம வீட்லேயே செய்கிறதுனால அது ரெண்டையுமே அவாய்ட் பண்ணிக்கலாம். இது நம்ம வீட்லேயே பண்ணுறதுனால ஹெல்த்தியானதும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.